நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. மதுரை கிளையில் இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மழை தீபம் தொடர்பான வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ரஃபிக் ராஜா. விவரங்கள் என்ன? நிச்சயமாக கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கடந்த 2ஆம் தேதி தனி நீதிபதியான ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவு தான் தற்போது பல்வேறு சர்ச்சைகளை உள்ளாக்கி இருந்த நிலையில் இந்த உத்தரவுகளை எதிர்த்து அரசு தரப்பில் மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மனுக்கள் தான் தற்போது இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உள்ள 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வர உள்ளது. குறிப்பாக இந்த உத்தரவு என்பது தமிழக அரசினுடைய மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோவிலினுடைய அறநிலையத்துறை இணை ஆணையர் ஆகியோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்களோடு இணைந்து, அதாவது இந்த உத்தரவை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலர் மற்றும் தமிழகத்தினுடைய ஏடிஜிபி ஆகியோர் வீடியோ கான்பரன்ஸில் ஆஜராகி பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். எனவே இந்த அனைத்து மனுக்களும் கிட்டத்தட்ட 26 மனுக்கள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து இன்று 26 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த 26 மனுக்களும் இன்று காலை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் முதன்மை அமர்வில் இன்று விசாரணைக்கு வர உள்ளது. ரஃபிக் ராஜா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.